ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து வாங்கியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய எல்லா மீனுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 600 தான் விலை. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன முட்டத்தில் வந்து போய் வாங்கின மீன் தான். இது வந்து ஒரு குட்டையில் வந்து மொத்தமாக வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஏலம் பிடிச்சி எடுக்கிற மாதிரி தான் அந்த மீன் வந்து. இதில் இருக்கக்கூடிய எல்லா மீனும் சேர்த்து வந்து 600. எங்கள் ஊர் வந்து சின்ன முட்டத்துக்கு முன்னாடி தான் வரும். அதனால் வந்து பக்கத்தில் தான், அதனால் ஈஸியாக போய் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டா மீன். அந்த கட்டா மீன் பார்த்திங்கன்னா தோலெல்லாம் உரிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அயிலை மீன். நான் இதில் எடுக்கிறது வந்து எல்லாமே வந்து அயிலை மீன் தான். இது வந்து அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. அந்த வால் சைடு மட்டும் லேசாக ஒரு மாதிரி கத்தி மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து வெட்டி எடுத்தால் போதும். அப்படி இல்லைன்னா உரிச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த நீளமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா துப்போலை. இந்த துப்போலை மீன் வந்து கறி வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் முள் வந்து நிறையா இருக்கும். இதை வந்து புட்டு மாதிரி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து கொலுசாலை. இதுவும் வந்து சும்மா நம்ம வந்து தேங்காய் எதுவுமே போடாமல் மசாலா மட்டும் போட்டு அவிச்சா சூப்பராக இருக்கும். பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு மீன். நம்ம வாவல் மாதிரியே இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சவால் பாறை மீன் குட்டி தான். இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். அந்த வாலை பார்த்தாலே தெரியும். இந்த மீனும் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், கறி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன மீனும் ஒன்று இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ் மீன் தான். பிரித்து தான் எல்லாமே வச்சுருக்கு. இதுக்கப்புறம் ஒரு சட்டி நிறைய பார்த்திங்கன்னா பெரிய நெத்தலியும் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், கறி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா நவர மீன் கிடந்திருக்கு சின்னதாட்டு. இதுவும் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா கறி வச்சாலும் நல்லாயிருக்கும், கருவாடுக்கும் போட்டு எடுப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மீனை வந்து என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ஃப்ரீசரில் வைக்கிறது மட்டும்தான் அதில் இருக்கும். பொரிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. சும்மா நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுவிடுங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து வத்தல் பொடி வந்து அதிகமாக காரம் வேணால் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வத்தல் பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பொடி, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி வத்தல் பொடி இல்லை, அதனால் வந்து நான் வந்து வத்தலை வந்து வெந்நீரில் போட்டு ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு. அதுவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து வத்தல் வந்து அரைச்சிட்டு 2வது அதிலே போட்டு அரைச்சி அதிலே போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் கலரும் கொடுக்கும். பூண்டு போடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு நல்லா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. 2லேருந்து 3 நாள் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.